ஹலோ மக்களே, ஏப்ரல் 7ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சரச்சந்திரா பூமியோட தாலியை அறுக்க போறாரு கோவத்தில். இது அந்த ககன் கட்டின தாலி தானே, இது இனிமேல் இருக்கக்கூடாது, ஒன்று நீ செத்து போகணும், இந்த தாலி இனிமேல் உன் கழுத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை அக்கிறதுக்காண்டி பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே கேபி உடனே கோவப்படுறாரு. சரச்சந்திரா, நீ மட்டும் இப்போ பூமி கழுத்துலேருந்து அந்த தாலி அத்தனா நான் உன் தங்கச்சி மீரா கழுத்தில் இருக்க தாலியை நானும் அத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டுறாரு. நீங்க ககன் பூமி கல்யாணத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ அவளை பூமியை எதுவுமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரு மீராவோட தாலியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே அதுக்கு அடுத்து கேபி இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே அப்புறம் இதை பார்த்தோன்னா இவ்வளவு ஷாக் ஆயிடுறாங்க. இவ என்ன கேபி என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவரு தாலி அறுக்கல, ஆனா பிடிச்சிட்டே இருக்காரு. உடனே அதுக்கடுத்து மீரா நான் என் அண்ணன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணா, உங்களுக்கு கேபியை பத்தி நல்லாவே தெரியும், அவர் ஒரு வாட்டி சொன்னா கண்டிப்பா செய்வாரு, வேண்டாண்ணா விட்டுருங்கண்ணா, என் தாலியை எனக்கு காப்பாத்தி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீரா போய் அவங்க அண்ணன் கிட்ட சரச்சந்திரா கிட்ட கெஞ்சுறாங்க. உடனே அவரு விட்டுடுறாரு. விட்டோன்னே நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க, நான் இப்ப இந்த தாலியை விட்டனால இவ கல்யாணத்தை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்களா? ககன் பூமி கல்யாணத்தை அது ஒரு ஜென்மத்திலையும் நடக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த ககன் மாப்பிள்ளையா வரவே முடியாது, நான் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தரன்னு இழுத்துட்டு போறாரு. உடனே அபூர்வம் அங்க இருந்துட்டு கேபி, என்ன கேபி நீ பூமி ககன் கல்யாணத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ பூமி அவரு மாமா கொல்ல போறாரு, இப்ப என்ன பண்ண போற, இதுக்கு பேசாம அந்த தாலியவே அத்திருக்கலாம் பாரு மீரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அபூர்வம் அடுத்த நாடகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இதெல்லாம் தேவையா கேபி, உனக்கு எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணி, இப்ப பாரு பூமியோட உயிரே ஆபத்தாயிருச்சு, மாமா கோவத்தை பத்தி எல்லாத்துக்கும் இங்க நல்லாவே தெரியும், அவர் ஒரு வாட்டி முடிவு எடுத்ததுதான், நீ அவங்க கல்யாணத்தை காப்பாத்துறேன்னு இப்ப மொத்தமா பூமி சாக போறா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நட்சத்திரா ஜாலியாகி சிரிக்கிறாங்க. மருதாணி அலைக்கு ஒரே ரொம்ப ஜாலியா இருக்கு. உடனே ஒரு சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மார்னிங் ஆகுது. ககன் இங்கே இப்பதான் தூங்கிட்டு இருக்காரு. சாரதா அவங்களுக்கு ககனுக்காக காஃபி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு ஹே கண்ணா ககன் எந்திரிப்பா எந்திரிப்பா எந்திரிப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ககன் நைட்டு குடிச்சிட்டு படுத்தனால அவர் கையில ஃபுல்லா அந்த மஞ்சள் ஃபுல்லா ஒட்டி இருக்கு. இன்னுமே கை ஃபுல்லாவே மஞ்சளா தான் இருக்கு. உடனே அதுக்கு அடுத்து அவங்க எந்திரிச்சோடனே எங்கடா நைட் எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னா, இல்லப்பா அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு. எதுக்கு, யாரு பேச்சுலர் பார்ட்டி? உதய் பூமி இதுக்கு நீ போனே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அங்கே தான் என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பார்ட்டிக்கு, அதனால நான் டீல் பேசணும், அதுக்காக தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது உதயோட பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கையில் என்னதுடா மஞ்சளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னு தெரியலையேம்மா, எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னடா உன்னோட கை நைட்டு நீ போனது பேச்சுலர் பார்ட்டிக்கு, அங்கே எப்படிடா மஞ்சள் வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சாரதா. இல்லைம்மா எனக்கு தெரியலை அப்படின்றாரு. ககனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அவர் தாலி கட்டினது, பூமி கழுத்தில் தாலி கட்டினது, அவர் தான் தாலியை எடுத்து இது பண்ணது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஃபுல்லாகவே மறந்து போயிட்டாரு ககனு. இங்கே பார்த்தா சரி நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே இவரும் யோசிச்சு பார்க்குறாரு நைட் என்ன நடந்துச்சுன்னு. உடனே அவருக்கு ஞாபகமே வரல. ஒருவேளை இது பெயிண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா கிட்ட ககன். உடனே சாரதா சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக பெயிண்ட் இல்லைடா, இது மஞ்சள் தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரச்சந்திரா காரில் பூமியை கூட்டிகிட்டு வராங்க. பூமி காரில் வரையில ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே தரத்தரன்னு சொல்லிட்டு ககன் வீட்டில் வாசலில் காரை நிறுத்திட்டு தரத்தரன்னு இவங்களை இழுத்துட்டு வராங்க பூமியை. டே ககன் 4-5 வாட்டி கத்துறாங்க. உடனே ககன் இது யார் கூப்பிட்றா, சரச்சந்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேகமாக வராரு. டே சரச்சந்திரா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டிலே கத்துவ, உனக்கும் உன் பொண்ணுக்கும் வேறு பிரச்சனையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதா உனக்கும் உன் பொண்ணுக்கும் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ககன் சரச்சந்திராட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. நீ பண்ண வேலைக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா, நீ என்ன தைரியம் இருந்தால் என்னை அசிங்கப்படுத்தணும், நீ இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா, உன்னைய நான் என்றைக்குமே உங்கள் அம்மாவையும் மன்னிக்க மாட்டேன், உன்னையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. முதல்ல அதுக்கடுத்து 2 பேத்துக்கும் அடிதடி சண்டையாயிரும். ககனுக்கும் சரச்சந்திராக்கும் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சாரதா விலக்கி வைப்பாங்க. பூமி சரச்சந்திரா அவங்க இழுத்துட்டு இருப்பாங்க. சாரதா அவங்க குடும்பம்லாம் ககனை இழுத்துட்டு இருப்பாங்க. உடனே சாரதா கேட்பாங்க, முதல்ல நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னே சொல்லாமல் இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன நடந்துச்சு, என்ன தப்பாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து இது என்னதுன்னு சொல்லிட்டு இப்போ பூமி கழுத்தில் இருக்க தாலி எடுத்து காட்டுவாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி இருப்ப, நீ அன்னைக்கு என்னடா ஊர் முன்னாடி கட்ட மாட்டேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தணும்னு பழி தீக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கல்யாணத்தை பண்ண மாட்டேன்ட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு
இன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி என்னை வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு அது குற்ற உணர்ச்சியாக இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லாக இதை நினச்சி நான் கஷ்டப்படணும், நான் இதை வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு வேலையை பண்ணி அணி அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். உடனே அதுக்கடுத்து இதுக்கு மேலே இவ என் பொண்ணும் கிடையாது, எனக்கு இவ எந்த சொந்தமும் கிடையாது, இன்னையோட நான் இவ்வளோ தலை முழுகிடுறேன், நான் அன்னைக்கே அப்போவே கொன்று போட்டிருப்பேன், இதுக்கடுத்து இவன் எனக்கு செத்த சவன் தான், அதனால் இவ்வளோ ஓங்கிட்டே நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வந்து ககன்கிட்டே சரச்சந்திரா விட்டுட்டு போயிடுவார். இது இனிமேல் இவன் எனக்கு செத்த போனத்துக்கு சமந்தான், இனிமேல் இவ உயிரோட இருக்கிறதும் உன் வீட்டில் இருக்கிறதும் இவ செத்து போகிறதும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வந்து ககனோட கையில் கொடுத்துட்டு போயிடுவார். உடனே ககன் இருந்துட்டு இவ வாசலில் உட்காந்து தள்ளி விட்டுருவார். முதல்ல சரச்சந்திரா வந்து தள்ளி விட்டுருவார். இவங்க சொலண்டு போய் ககனோட காலில் விழுந்துருவாங்க பூமி. உடனே அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு யாருக்குமே தலையும் புரியாது வாழும் புரியாது, என்ன நடந்துச்சு, எப்படி கல்யாணம் ஆச்சு. இவனுக்கு ககன் வந்து சொல்கிறான், அம்மா இவ பொய் சொல்கிறாம்மா, இவ புது நாடகத்தை போடுறாமா, நம்ம 3 வாட்டி இவளை கல்யாணம் பண்ணுவான்னு கேட்டோம். ஒரு வாட்டி வீட்டில் போய் கேட்டோம், அப்போ முடியாதுன்ட்டா. 2வது வாட்டி தனியாக தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னோம், அப்பவும் முடியாதுன்ட்டா. 3வது வாட்டி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி தாலி கட்டுற நேரத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனா. இவ புது நாடகம் இவங்க அப்பாவும் சேர்ந்து போடுறாங்க, நான் கட்டின தாலி இல்லைம்மா அப்படின்னு ககன் அடுத்து சொல்கிறான். உடனே அதுக்கடுத்து அத்தை பொய் சொல்கிறாங்க அத்தை, இது ககன் கட்டின தாலி தான், அவர் பொய் சொல்கிறார் அத்தை. நான் தாலி விஷயத்தில் எந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாங்களா, கணவனை பற்றி யாராவது பொய் சொல்லுவாங்களா, தாலி விஷயத்தில் எந்த பொண்ணத்தை பொய் சொல்லுவா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து மாமா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூமி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ககன் வந்து கேட்குறதாவே இல்லை. உடனே அதுக்கடுத்து சரி வாமா நான் உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கூட்டு போவாங்க. அதான் ஏம்மா நான் சொல்கிறத நம்பவே மாட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்பான். அதுதான் உன் கையிலேயே மஞ்சளாக இருந்தது, இப்போ அவள் கழுத்துலேயும் மஞ்சள் தானே இருக்குது, மஞ்சள் தாலி தானே இருக்குது, இதில் இருந்தே தெரியல நீ நேற்று என்ன கல்யாணத்துக்கு போனேன், பேச்சலர் பார்ட்டிக்கு தானே போனேன், அங்கே எப்படி அவன் கையில் மஞ்சள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறதா உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாமா பூமின்னு உள்ளே கூட்டு போவாங்க. உடனே நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ககன். அம்மா இவ நான் சொல்கிறத நீங்கள் நம்பவே மாட்டீங்கல்ல, இவ போய் சொல்கிறா, இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது கல்யாணமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே அதுக்கடுத்து ககன் நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பூமியை தரன்னு இழுத்துட்டு வந்து வாசலில் தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு ஏய் உனக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீயா தாலியை கட்டிட்டு வந்து நான் கட்டின தாலின்னு சொல்லாத, எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அதுக்கடுத்து இவங்க சாரதா எல்லாருமே அவளை யாராவது கூப்பிட போனீங்கன்னா அவளை தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டிடுவார். வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தா கேபி வீட்டில் வந்து கேபியும் சரியும் வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே அப்பா உங்களுக்கு செம்ம தைரியம்ப்பா, சரச்சந்திரா மாமாவே எதிர்த்து கரெக்டாக அந்த நேரத்தில் பூமியோட தாலியை காப்பாற்றிருக்கீங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு செம்ம தைரியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து ஸ்வீட் எடுத்து முதல்ல கேபி வாயில் ஊட்டி விடுவார். உடனே கேபி சொல்லுவார், நீ மட்டும் என்னடா உன் அண்ணனுக்காக உன் அண்ணன் பூமியை காதலிச்சாங்கிறதுக்காண்டி அந்த நட்சத்திர பேய்க்கு கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நீ எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்க, நீயே எடுத்துக்கூட ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஸ்வீட் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க கேபியும் சரியும். அப்போதான் வந்து மீரா அங்கேருந்து கோவமாக நடந்து வருவாங்க. அதுக்கடுத்து வந்தோடனே ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து கேபி அடியில் வச்சிருவாரு. உடனே அதுக்கடுத்து நடித்தது போதும் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து சரி உங்கள் அப்பா என் தாலியை அறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ அப்படிதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதானம்மா இருங்கம்மா, அப்பா நீங்கள் என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் அப்போ என் அம்மா தாலியை அறுப்பீங்கன்னு என் முன்னாடியே சொல்லுவீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா, நான் உங்களை பண்ண விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருப்பாரு. சரி கோவப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே மீரா சொல்லுவாங்க, இதை நீ அங்கே கேட்டிருக்கணும்டா, இங்கே கேட்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடின ககன் பூமி கல்யாணத்தை கொண்டாடினதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஏன் இப்படி நடிக்கிறீங்க 2 பேரும், நடிக்காதீங்க இவ்வளோ கேவலமா, நீங்க இருந்தாலும் நீங்க ஒருவேளை மாமா என்னோட அண்ணன் வந்து பூமி கழுத்துலேருந்து தாலி அறுத்துருந்தா நீங்கள் என் தாலியை அறுத்துருப்பீங்களா கேபி அப்படின்னு கேட்பாங்க. நான் மீரா உனக்கு தெரியாத என்னை பற்றி, அந்த நேரத்தில் எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், எனக்கு உன் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேபி பண்ணுவார். என் மனசுல இருந்து நான் அந்த மாதிரி பண்ணலை, வேற வழி இல்லாமல் தான் அந்த நேரத்தில், அதுவும் சரச்சந்திராவை நான் வந்து அந்த நேரத்தில் வேற எப்படி மடக்குன்னு தெரியல, அதனால தான் நான் அந்த மாதிரி முடிவெடுத்தேன் மீரா, நீ என்னை தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. ஏன் மீரா உனக்கு ககன் பூமி கல்யாணம் நடந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா, பூமி ககனை எவ்வளவு காதலிச்சான்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது கரெக்டு தான், ஆனா இப்போ பூமியோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே, என் அண்ணன் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா பூமியை என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கவலையா இருப்பாங்க பூமியை நினைச்சு.
பூமி வந்து ககன் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. நின்னுட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணது ககன் இது வரைக்கும் அவங்களுக்கு பண்ணது இல்ல. ககன் பூமி 2 பேரும் சேர்ந்து இருந்த அந்த நாட்கள்லாம் வந்து பூமி நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அவங்க தாலி கட்டினது எல்லாமே பூமிக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ககனுக்கு தான் ககன் தாலி கட்டினது ஞாபகம் இல்லை பூமி காலத்துல. ஆனா பூமி அதெல்லாம் நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து வீட்டுக்குள்ள போயிட்டு இங்க வந்து சரச்சந்திரா வந்து இவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க மருதாணி எல்லாம் கேக்குறா, எப்படியும் மாப்பிள்ள வந்து அவளை கொண்டிருப்பாங்கல்லம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் சித்தி எனக்கும் ஆசை, கண்டிப்பா வந்துரும். இன்னும் மாமா உள்ள வந்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஜாலி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அபூர்வமும் மருதாணியிலையும் இங்க வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே இவரும் சரச்சந்திரம் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. உடனே எல்லாரும் திக் நிமிடங்களாட்டம் என்ன நடந்துச்சு பூமியை காணுமே நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து அபூர்வா இப்ப நல்ல விளையாட்டம் அவங்க நடிக்கிறதுக்காண்டி, மாமா பூமி என்ன பண்ணீங்க, பூமி ஏன் வரல, பூமி எங்க மாமா, என்ன பண்ணீங்க, பூமி எங்க மாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவ செத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரச்சந்திரன் வந்து பூமி செத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதுக்கு அடுத்து இவரு சரியும் கேபி மீரா ஷாக் ஆயிடுறாங்க. இவ அபூர்வா வந்து உள்ளுக்குள்ள அப்படி சந்தோஷத்துல அப்படி ஜாலியா இருக்கா, நட்சத்திரா தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் ஜாலியா இருக்கா. மருதாணி எல்லாம் இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க, மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காங்க. இவரு கேபி வந்து செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி ஷாக் ஆயிட்டாங்க கேபி மீரா. சரி இவங்க 3 பேரும். அதுக்கு அடுத்து பார்த்தா என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அவ என்னைக்கு அந்த ககனை கல்யாணம் பண்ணாலும் அப்பவே செத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சரச்சந்திரா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா அப்படின்னு திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா, இப்ப பூமி எங்க மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. பூமி கழுத்துல எப்ப அந்த ககன் 3 முடிச்சு போட்டானோ அப்பவே என் பொண்ணு இறந்துட்டா, செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேபி அப்பதான் ஹப்பாடா அப்படிங்கிற நினைக்கிறாரு. சரியும் ஹப்பாடா வழின்னு நினைக்கிறாரு. உடனே அவளை நான் அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேங்கிறத இன்டைரக்டா வந்து ககன் வீட்லயே அவ இனிமேல் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த குடும்பத்துல இருக்க யாருமே பூமி கூட இனிமேல் பேசக்கூடாது. அவ இந்த உலகத்துல இந்த வீட்டுக்கும் அந்த பூமிக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சரச்சந்திர கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, இனிமேல் இந்த வீட்டுல இருக்க யாருமே பூமியோட கான்டாக்ட்ல இருக்கவே கூடாது. இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த வீட்டுல இருக்க அவங்க சொத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருமே இனிமேல் பூமி கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நான் அவ அங்கேயே இருக்கட்டும், அவ இனிமேல் அந்த ககனோட வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த ககன் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, நான் முக்கியம் இல்லை, அந்த ககன் தான் முக்கியம்னு எப்போ முடிவெடுத்தாலும் இனிமேல் அவளுக்கும் எனக்கு என்ன சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ரூம்குள்ளே போயிடுறாரு. உடனே அதுக்கடுத்து எல்லாரும் அப்படி கலைஞ்சு போயிடுறாங்க ரூம்ல இருந்து. அதுக்கடுத்து கேபி எப்படியோ ஒரு வழியா ககன் வீட்டில் பூமியை சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேபியும் சரியா ஹாப்பியா இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க மருதாணியில வந்து, அப்பா தொல்லை ஒளிஞ்சதுலாமா, நீ சந்தோஷம் தானமா பண்ணும், எவ்வளவு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபூர்வா கிட்ட. உடனே என்ன சித்தி சொல்றீங்க, எது குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ செத்து போனாதான் குட் நியூஸ். இப்ப ககன் வீட்டுல இருந்தா அது குட் நியூஸா, நாளைக்கு பின்ன அவள் கோர்ட்ல கேஸ் போட்டானா இந்த ஒட்டுமொத்த ஆஸ்தியும் அவளுக்கு போயிடும். அவ என்னைக்கு செத்து போறோம்ல அப்பதான் இந்த சொத்து எல்லாம் எனக்கு வரும் சித்தி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து, இதுல இப்படி வேற ஒண்ணு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மருதாணியில வந்து, இதுல வேற இப்படி வேற ஒண்ணு இருக்கா, இப்போ சொத்து கேட்டா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல சொத்து நினைச்சு இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ககன் வீட்டுல வந்து சாரதா வந்து கிஞ்சிட்டு இருக்காங்க. அவளை உள்ள கூப்பிடு, அம்மா இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட் ஆயிருது, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருக்காரு. இவங்க சாரதா அழுதுட்டு இருக்காங்க, இவங்க பூர்ணி அழுதுட்டு இருக்காங்க, சிவாலாம் அழுதுட்டு இருக்காங்க. எப்பயாவது பூமியை உள்ள கூப்பிடுங்கன்னு ககன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆயிருது, மழை வேற பெய்யுது, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா சொல்றாங்க, டே அவ காலையில இங்க வந்ததுடா, காலையில சாப்பிட்டாலும் என்னமோ தெரியல, மத்தியானத்துல இருந்து நின்றுட்டே இருக்கா வாசல்ல, அவளுக்கு ஏதாவது ஆயிர போகுதுடா, தயவு செஞ்சு உள்ள கூப்பிடுறா, மழை வேற பெய்யுதுடா, இவ்வளவு நேரம் மழை பெய்யுது, இடி இடிக்குது, தயவு செய்து அவளை உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ககன் வந்து முறைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு மேலே போயிடுறாரு. இவங்க 3 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. சாரதா அழுகுறாங்க, சிவா அழுகுறாரு, இவங்க பூர்ணி அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து மழை வந்து இடி இடிக்குது, மழை பெய்யுது, அவங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருது பூமிக்கு. அவங்களும் ரொம்ப நேரமா வாசல் அதே ககன் இங்க தள்ளி விட்டாரோ அதே இடத்துல அப்படியே சிலையாட்டம் அங்கேயே நின்று ஃபுல்லா நனைஞ்சிட்டே இருக்காங்க. இவருக்கு ககன் வந்து ரூமுக்கு மாடிக்கு போயிட்டாரு. அவர் ரூமுக்கு போனாலும் அவர் மனசு ஃபுல்லா பூமி கிட்டதான் இருக்கு. வருத்தப்படுறாரு, ஐயோ என்னாச்சு எப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து சாரதா வந்து முதல்ல வாசல் நின்று பாக்குறாங்க. அவங்க இன்னும் ஸ்டில் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. உடனே ககனும் வந்து பாக்குறாரு. அவங்க இன்னும் மலையில நனைஞ்சிட்டு நின்று பாக்குறத உடனே ககன் வந்தோடனே பூமி வந்து எட்டி பாக்குறாங்க ககனை.
இருந்தாலும் அவர் வந்து கண்டுக்காம திரும்ப மாடிக்கு போயிடுறாரு. அதுக்கடுத்து சிவா வந்து பார்த்துட்டு அழுகுறாரு. தன்னோட அக்கா இப்படி மலையில இப்படி நனைஞ்சிட்டு இப்படி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பூர்ணி வந்து பார்த்துட்டு அவங்க அழுதுட்டு போகிறாங்க உள்ளுக்குள்ளே. அதுக்கடுத்து ககன் வந்து மாடிக்கு போய் போர்வையை போத்துட்டு அடுத்து அழுதுட்டு தூங்க போயிடுறாரு. பூமி ஃபுல்லா மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து பூமிக்கு என்ன ஆக போகுது, இதெல்லாம் பார்ட் 2 வீடியோல நான் கண்டினியூஷன் பண்றேன். உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ககன் எடுத்த முடிவு கரெக்டான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பூமி வந்து ககன் வீட்டுல இருக்கிறது நல்லதா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இதனால நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ, நன்றி.